ஹலோ ஆல், என் பேர் பிரசன்னா மணிகண்டன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. ஒரு சராசரி மனுஷன் அவனோட ஸ்மார்ட் ஃபோனை அவனோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு வெறும் 7% மட்டும்தான் பயன்படுத்துகிறான்னு ஒரு சர்வே சொல்லுது. என்ன தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்து அதில் பல ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண நினச்சாலும் நாம் அதை அச்சீவ் பண்ணுறதே இல்லை. ஆனால் நம்ம ஃபோன் வாங்கின நாள்லேருந்து இன்னி வரைக்குமே நம்ம ஃபோனில் டெலீட் பண்ண முடியாத சில இன்பில்ட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்க அந்த இன்பில்ட் ஆப்ஸை வச்சு எப்படி நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிளாக். நேரத்தை சரிவர பயன்படுத்த தெரியாத யாருமே வாழ்க்கையில் பெரிய பெரிய உயரங்களை எட்ட முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி அலாரம் வச்சு எந்திரிக்க பழகணும். நீங்கள் என்ன தான் அலாரம் வச்சாலும் ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்குகிற கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, அலாரம் வைக்கிற பழக்கத்தை நீங்கள் முதல்ல வளர்த்திக்கணும். அடுத்தது கேலண்டர். வருஷத்தில் எல்லாத்துக்குமே 365 நாள் தான். ஆனால் எல்லா நாளுமே எல்லாருக்குமே முக்கியமான நாளாக இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட முக்கியமான நாட்கள் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களோட டியரஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸில் ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை அட்டன் பண்ண போகிற நாளாக இருக்கலாம். அந்த முக்கியமான நாட்களை பூரா உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த கேலண்டர் ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் அந்த முக்கியமான டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த டே வரும்போது அதோட முக்கியத்துவத்தை மறந்தால் கூட இந்த ரிமைண்டர் உங்களுக்கு அந்த நாளோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தும். மூணாவது, வெதர். எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னதான் டிவி நியூஸில் இந்த மாவட்டத்தில் இந்த வாரம் மழை பெய்யும்னு சொன்னால் கூட அவங்க யாருமே அக்யூரேட்டாக எந்த டைமில் மழை பெய்யும் அப்படிங்கிறத சொல்கிறது கிடையாது. நீங்கள் இந்த வெதர் ஆப்பை ரெகுலராக நீங்கள் அப்டேட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை மணிக்கு மழை பெய்யுது அப்படிங்கிற வரைக்கும் இதில் டீட்டெயில்டாக வரும். இதனால் என்ன உங்களுக்கு பெரிய லாபம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்டோ இல்லை தொழில் சம்மந்தப்பட்டோ அடிக்கடி வெளியே போகிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை மணிக்கு மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது தெரியாமல் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் ரெயின் கோட் இல்லை கொடை எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் வெளியே போயிட்டு வந்து மழையில் நனைஞ்சு அதனால் காய்ச்சல் வந்து அவங்களோட முக்கியமான பல வேலைகள் தடைப்பட்டு போகிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த வெதர் ஆப்பை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். நாலாவது, கேல்குலேட்டர். பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் த நம்பர்ஸ் கேம். நான் ஒரு மீமில் பார்த்தேன், டெய்லி காலையில் 4 மணிக்கு நீங்கள் கண்டினியூஸாக எந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எங்கள் ஏரியாவில் இருக்க பால்காரர் டெய்லி காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லா தெருவுக்கும் நிறையா பாலை சப்ளை பண்ணுறாரு, பட் அவர் ஏன் இன்னும் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு அச்சீவ் பண்ணல அப்படின்னு காமெடியாக போட்டிருந்தாரு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, வெற்றிக்கு கண்டிப்பாக உழைப்பு தேவை. அதையும் தாண்டி நீங்கள் நிறைய விஷயத்தை கணக்கு எடுக்கணும். அந்த பால்காரர் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் விற்கிறாரு, அதில் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வருது அப்படின்னா 365 நாளும் அவர் உழைச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு வருஷம் கழித்து எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கும், அந்த முதல்ல வச்சுக்கிட்டு எப்படி அவரோட தொழிலை இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற வரைக்கும் அவர் கணக்கு போட்டு வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் கணக்கை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்க வரைக்கும் உங்களால் மனசில் கேல்குலேட் பண்ணிக்க முடியும். பட் பெரிய பெரிய நம்பர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அந்த டவுட்டை கேட்டிங்கன்னா இதை கூட நீங்கள் முன்னாடியே கேல்குலேட் பண்ணி வைக்கலையா அப்படின்னு உங்களை ஏராளமாக சொல்லுவாங்க. அதனால் உங்களோட கேல்குலேட்டரை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கேல்குலேட்டர் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேல்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ தான் உங்களோட நம்பர்ஸில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். இந்த பொருளை இவ்வளோ ரூபாய்க்கு விற்றா இதில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அண்ட் அதில் உங்களோட சர்வீஸ் கமிஷன் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா மேக்ஸ் டீட்டெயில்ஸையும் நீங்கள் சும்மா இருக்க டைமில் அடிக்கடி உங்களோட கேல்குலேட்டரில் போட்டு வச்சுக்கணும். லாஸ்ட் ஒன், கேமரா. நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு நாளைக்கு நிறைய பேரை பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழித்து தான் தெரியும், அதில் பல வாடிக்கையாளரை பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர் மட்டும்தான் உங்களோட தொழிலை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டீங்க இவர்னால தான் நீங்கள் இவ்வளோ வளருவீங்கன்னு. ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் ஒரு முக்கியமான நபரை மீட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட கேமராவை ஓப்பன் பண்ணி அவங்க கூட ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி உங்களோட பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸை முடித்து உங்கள் கடையவோ இல்லை உங்களோட பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் டல்லாக இருந்தால் கூட அந்த ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் ஆகும். எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக உங்களோட சந்தோஷமான தருணங்களை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட சோகமான தருணங்களை அதை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்மளோட யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.